கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் திறக்கப்பட்டதாகவும் அதனால் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை பயணிகள் சந்தித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் நிலவி வந்த கடும் போக்குவரத்து நெரிசல், அடிக்கடி விபத்துகளால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டுமென்ற மக்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையிலும் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தடுக்கும் நோக்கிலும் புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏமப்பேர் ரவுண்டானா அருகே சுமார் 5.5 ஏக்கர் பரப்பளவில் 16 கோடியே 21 லட்சம் மதிப்பில் 50க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தும் வகையிலும் 70க்கும் மேற்பட்ட கடைகள், பயணிகள் காத்திருப்பாறை, குடிநீர் வசதி, மின் விளக்குகள், கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரால் கடந்த பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் 3 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியுடன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நகராட்சி நிர்வாகம். இது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்குமே குடிநீர் கிடைக்கிறது கிடையாது. அதனால் இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சி இந்த மக்களுக்கு நல்ல முறையில் இந்த குடிநீர் கிடைக்கணுன்றதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு இலவச கழிப்பறையும் ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு ஏடிஎம் ஒன்று என்ன பண்ணி கொடுக்கணும், மக்கள் பயன்பாட்டுக்கு ஏடிஎம்மும் ஒன்று பயன்படுத்தி கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் தேர்தலை முன்னிட்டு அவசர கதியில் இந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாகும். அதனால் தற்போது பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை பயணிகள் சந்தித்து வருவதாகும். குடிநீர் பற்றாக்குறை, முறையாக பராமரிக்கப்படாத கழிப்பிடங்கள் என கடும் அவதியை பயணிகள் சந்தித்து வருகின்றனர். கரண்ட் நின்று வருது. கரண்ட் 24 மணி நேரமும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது வழி பெரிய திருடு அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் தொடங்கினதுலேருந்து ஏமப்பேர் தென்கீரனூர் சாலையில் சிங்கிள் ரோடு தான் இருக்குது. அதில் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாரி குண்டும் குழியுமாக இருக்குது, வண்டி சைடு போட முடியல. அது கொஞ்சம் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலும் இரவு 3 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் வருவதாகும். இதனால் இரவு நேரங்களில் வரும் பயணிகளிடம் வழிப்பறி, திருட்டு போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகும். தொடர்ந்து பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகும் அச்சம் தெரிவிக்கின்றனர் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபோன் ஒரு நாளைக்கு 20-30 ஃபோன் போயிடுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். எடுத்து வர பொருள்களும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பஸ் ஃபேர் கூட காசு இல்லாமல் காலைல எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லோரும். கொஞ்சம் இதை எல்லோரும் பார்வை கொண்டு வாங்க. இரவு 10 மணி வரையும் போலீஸ் இருக்காங்க. இங்கே 10 மணிக்கு மேலே போலீஸ் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இது ஃபோன் திருடு இந்தமாரி பல பிரச்சனைகள் இங்கே வந்துட்டுருக்கு. ஒரு போலீஸ் எப்பயுமே இங்கே பாதுகாப்புக்கு இருந்தால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பெண்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை கொஞ்சம் கூடிய விரைவில் சீக்கிரமாக கொஞ்சம் அமல்படுத்துங்க. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி புதிய பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் விக்னேஷ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரனிடம் நமது செய்தியாளர் வினவிய போது புறநகர் காவல் நிலையம் கட்டப்பட்டு வருவதாகவும், கூடிய விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மின்சார பராமரிப்பிற்கு ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு காவல் நிலையம் அமைத்துக் கொடுக்கவும், 24 மணி நேரமும் குடிநீர் வசதி, இலவச கழிப்பிட வசதி, பேருந்து நிலையத்தில் ஒரு ஏடிஎம் மையம் போன்ற அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர தமிழ்நாடு அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் செய்திக்குழு.